காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். என்னடா அடிக்கடி பிரியாணியை பூஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. 2 வீக்ஸ் ஒன்ஸ் எப்படியாவது வந்து நாங்கள் பிரியாணி செய்கிற மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால தான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், இது வந்து மட்டன் பிரியாணி. நான் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணது எல்லாமே பன்னீர் பிரியாணி, அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி இருக்கும், பீஃப் பிரியாணி இருக்கும். பட் வந்து நான் மட்டன் பிரியாணி போட்டதில்லை. இந்த டைம் மட்டன் பிரியாணி போடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டே மிளகாத்தூள் போட்டுரும். அதாவது வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆனவொடனே மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம், அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகா பொடி கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. புதினா வந்து இப்போ ஆட் பண்ணக்கூடாது. அப்புறம் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் தான் இப்போ புதினா ஆட் பண்ண போகிறோம். இப்போ புதினா க்ரீன் சில்லி ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தயிர் ஊற்ற போகிறோம். தயிர் வந்து ஊற்றி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நான் இன்க்ரீடியன்ஸோட ப்ரப்போர்ஷன்ஸ்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணணும். டொமேட்டோ நல்லா மசிஞ்சு வந்தோடனே உப்பு ஆட் பண்ணிக்குவோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 kg வந்து மட்டன் வாங்கி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள். நல்லா வந்து எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வந்து வதங்க விடுங்க கறியை. பாருங்கள், ஃபஸ்ட்டே வந்து நம்ம சில்லி பவுட்ரு போட்டதுனால கலர் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு. நம்ம கலர் பொடி ஆட் பண்ணுற அவசியமே இல்லை, செம்மையாக கலர் வரும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டே வந்து சில்லி பவுட்ரு ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி, கறி வேக வைக்கிறதுக்கு வந்து நம்ம இதில் ஊற்றிக்குவோம். அரிசி வந்து ஒரு 15 to 20 minutes வந்து ஊற வச்சு அதை வந்து அரைவாசி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ஒரு 1/2 hour வந்து கறி வந்து அந்த இதுலேயே வேகணும், தண்ணியிலேயே. அதுக்கப்புறமா வந்து அரிசியை வந்து half பதத்தில் வடித்து வச்சுருக்கோம்ல, அதை இது கூட ஆட் பண்ணி லைட்டாக வந்து வெறும் இதை பெரட்டி மட்டும் விடுங்க. ரொம்ப போட்டு கிளறிடாதீங்க. லைட்டாக பெரட்டி விட்டு அப்படியே தம் போட்டுருங்க. தம் வந்து ஒரு 20 to 25 minutes வந்து அப்படியே சிம்மில் வச்சு போட்டுருங்க. ஒரு 25 minutes கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டான சுட சுட மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணணுன்னு கொஞ்சம் ரெக்வெஸ்ட் கொடுங்க, நான் போடுறேன். எந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி போடுறேன். இதுக்கு சைடிஷாக வந்து சிக்கன் 65 தான் பொரிச்சிருந்தோம். சிக்கன் 65க்கு வந்து என்னென்ன போட்டேன்னு நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து இந்த வீடியோ ஷார்ட்டாக தான் போட்டிருக்கேன், ஸோ இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான மட்டன் பிரியாணி ரெடி. தொட்டுக்க சிக்கன் 65ம் ரெடி, ஆனியன் ரைத்தாவும் ரெடி. வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.